வாங்க பீக்கங்காய் கடையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 2 பிஞ்சு பீக்கங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் நரம்பை மட்டும் சீவிட்டு வச்சுருக்கேன் பாருங்க. ரெண்டு பீக்கங்காய், ஒரு பெரிய தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், 2 வரமிளகா, 4 பச்சை மிளகா, 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் புளி எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் மல்லி, முழு மல்லி, அது 1-2 நுணுக்கி போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்குது. முழு மல்லி, 1 ஸ்பூன் சீரகம், இதை 2 நுணுக்கிக்கலாம். இவ்வளோதான். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பிஞ்சு பீக்கங்காய் எப்படி சூப்பராக எப்படி பீக்கங்காய் கடையில் செய்யலான்னு பார்க்கலாம். சிம்பிள் ஆனால் டேஸ்டி. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. கடலை எண்ணெய் ஊற்றியிருக்கேன். அது கூட நுணுக்குன மல்லியும் சீரகம் போட்டுக்கலாம். நல்லா வணக்கிட்டுக்கோங்க. அது சீக்கிரம் கருகிரும். அதனால் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை, வரமிளகா, பச்சை மிளகா போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டுக்கோங்க. ஒரு தக்காளி கட் பண்ணி, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போவே உப்பு போட்டுக்கோங்க. வெங்காய தக்காளி நல்லா வணங்கிடும் உப்பு போட்டீங்க. முதல்லையே உப்பு போட்ட பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. தக்காளி இதெல்லாம் போட்டதெல்லாம் வெந்துருச்சு. இதெல்லாம் பீக்கங்காய் போட்டுக்கலாம். பீக்கங்காய் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா குக் ஆகுது. 2 மினிட்ஸ் மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் புளி கரைச்சி ஊற்றலாம். வாங்க 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நீக்கி பார்க்கலாம். எஸ், குக் ஆகிடுச்சு. முக்கால் பார்த்து குக் ஆகிடுச்சு. இப்போ முக்கால் குக் ஆகிடுச்சு. பீக்கங்காய் புளி கரைசலை ஊற்றிக்கலாம். புளி கரைச்சி வச்சுக்கிறத ஊற்றிக்கலாம். மறுக்க இன்னும் ஒரு 2 நிமிஷம் குக் ஆகிட்டு மூடி வைங்க. வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். நல்லாவே குக் ஆகிடுச்சு. கடைஞ்சிடலாம்னா பாருங்க, நல்லாவே குக் ஆகிடுச்சு. புளி தண்ணி ஊற்றுனதெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. இதை வாங்க கடைஞ்சி எடுத்துக்கலாம். எப்படின்னு நான் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்குவேன். நெம்ப ஓட்ட மாட்டேன். ஒரு லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டிக்குவேன். வாங்க ஓட்டிட்டு காமிக்கிறேங்க. ஓட்டணும் அதில் தான் நான் கடைஞ்சிக்குவேன் பெரும்பாலும். இதில் இப்படி கடைய முடியாதுனால. வாங்க கடைஞ்சாச்சு. கடைஞ்சாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ரைஸ்க்கு, சப்பாத்தி, தோசை, இட்லிக்கும் கூட இந்த கிரேவி நல்லாயிருக்கும். பீக்கங்காய் கிரேவி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். அது புளி போட்டிருக்கிறதுனால நீங்கள் 2 நேரம் கூட வச்சு சாப்பிட்லாம். ஆனால் ஒரே நேரத்தில் காலி ஆயிரும் ரைஸ் வச்சுருந்தீங்கன்னா. ரைஸுக்கு இதுக்கு அவ்வளோ காம்பினேஷன் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய்.